கஷ்டம் இருந்தாலும் ஆமா இளவரசர் வருவார், அவரை உன் கைவசப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். எப்போது வருவார் என்று பார்த்து தளபதியாரே, இந்த பாட்டாயா நீ தெரிவித்த இடம் இந்த இடம் தான். ஆமாம், இந்த இடத்துல வந்தால் உள்ள இருப்பது யார் தெரியுமா? உள்ள இருக்கார்கள். அவரை சென்றால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குமா? அப்படி என்றால் அரண்மனையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. நான் பார்த்துக்கிறேன். தளபதி தெரிவித்தால் இந்த இல்லத்துக்கு வந்தால் மன நிம்மதி கிடைக்கும் என்று. அப்படி என்னதான் இந்த இல்லத்துக்கு வந்து விட்டோம். ஒரு வேலை வேற விட்டு வரா நிச்சயமாக நீ தான் ஒரு குத்தி நீல டீ குடிச்சிருக்கியா? உள்ள வாங்க. டீ குச்சி மூளை ஊத்திட்டு வந்தேன் கம்பெனி. சரி போடா. டேய், இந்த வீட்டுக்கு வந்து விட்டோம். ஆனால் இருப்பது யார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அவளை சந்தித்தால் என் மனதிலே உள்ள கவலைகள் செல்லும், சந்தோஷம் நேரும் என்று தளபதி அவர் தெரிவித்தார். நான் பார்க்கிறேன். நீ என்ன பண்ற? காவலுக்கு நில்லு போ. நான் கூப்பிடுறப்ப நீ வாப்போம். அப்பா எனக்கு அப்பயே தெரியும். நானும் சொன்னேன் இல்லையா, இந்த ஆளு தடிக்க முகத்து நம்மள ஓரமா நிக்க வைப்பாரு. சொன்னேன் எப்போதும் எடுபடி சொல்லும் வேலை மட்டும் தான் செய்யணும். போ, கேட்டுக்கு போய் நின்று ஈட்டியை குளிச்சு நீட்டி பிடிச்ச மாதிரி நின்று போ. டேய், சர்வீஸாக தூங்க போற போ. உள்ளத்தானே போறா, கூப்பிடுறப்ப மட்டும் தான் வரணும். உள்ளத்தானே போறா. ஆமாண்டா, ஓரமா நின்னுக்கிறேன். நீ ஒண்ணுக்கு ஓரமா நின்று பார்க்க தேவையில்ல. ஒரு தடவை ஓடா. ஒரே தடவை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓட்ட வரணும். தளபதி தெரிவித்தார். நிச்சயமாகவே இந்த இடம் வந்த உடனே எனக்கு மனதிலே புதிய தோற்றம் வந்து விட்டது. இந்த பெண்ணை கண்ட உடனே என் மனமே மாறிவிட்டது. என் வாழ்க்கையிலே புதிய ஒரு ஒளி வீசிவிட்டது. அண்ணே, பெண்ணே, பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒன் போல் பெண்ணாக இல்ல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இல்ல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆடவர் என்றால் அந்த மூச்சு காத்து கூட என் மேல பட்டது கிடையாது. சவால். யாருங்க நீங்க? இந்த உதயபுரி நாட்டு ஆளக்கூடிய உதயசேர மன்னனுக்கு மகனாக பிறந்து எயில் அரசன், இந்நாட்டு இளவரசன். இளவரசா? ஆமா. வணக்கங்க. 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 எங்க அடடா, இப்படி ஒரு பணிவு, இப்படி ஒரு அடக்கம், இப்படி ஒரு உடக்கம், இப்பேற்பட்ட பெண்ணு நான் வாழ்நாள் நான் பார்த்ததே கிடையாது. எங்க இந்த ஏழ்மை குடிகளுக்கு எங்க வந்தீங்க நீங்க? என் மனதிலே பெருத்த கவலை. என் கவலையை போக்குவதற்காக உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன். ஆனாலும் உன்னை பார்த்த உடனே என்னங்க என் மனதில் உள்ள கவலையெல்லாம் தெரிவித்தது. என்னங்கத்தான் ரொம்ப நல்லா இருக்கு. காப்பி குடித்தவளா கோவிந்தா, காதலித்ததா கோவிந்தா, ஒரு பெண்ணை பார்த்த உடனே அகத்தில் உள்ள அழகு முகத்தில் தெரியும். அப்படிங்களா? அகத்தில் அழகு முகத்தில் தெரியும். தெரியும். இந்த பெண் முகத்தை பார்த்த உடனே அழகாக புரிந்துவிட்டது. இவள் ஒரு குடும்ப பெண்ணுடா, குடும்ப குத்து விளக்கு, மாதர் குலத்து மாணிக்கம், பெண் குலத்து பெண் விளக்கு, அப்பேற்பட்ட தர்ம பத்திரிடா. ஏனென்றால் ஆடவரையே பார்க்க முடியாத ஒரு பெண். அப்பேற்பட்ட பெண்ணு தான்டா வாழ்ந்தாலும் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். அவுத்து போட்டா எல்லாமே தெரியும். அண்ணமா காப்பி குடிக்கிறீங்களா? வாய் மூணு காப்பி குடிக்குமா? காட்சி நடக்கிறீங்க. வாய புரிஞ்சு கூட அண்ணா என்னங்க நான் போட்டுக்கல. ஐயோ இல்லைங்க, நான் போட்டுங்க. இருங்க.
உங்களை பார்த்த உடனே மனது மாறிவிட்டது. மனது மாறிவிட்டதா? நிச்சயமாக. எங்க? ஆமா, உங்கள் பேரே சொல்லவில்லை. என் பேர் கேட்கிறீங்களா? பெயர் என் பேரை சொல்லவா? அது நியாயமாகுமா? என் பேர் மோகனாங்க. மோகனா? அதான் 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 பேர் என்றால் இப்படி ஒரு பொருத்தமாக இருக்க வேண்டும் பேரு. அப்படிங்களா? நிச்சயமாக. அப்படியா? அப்படிங்களா? அம்மா, போய் பாரு. வராததா போய் பேரு பக்கத்துல ஈட்டி நீட்டி குட்டி உட்காராங்க. வீட்டுல அம்மா ரொம்ப கால் போயிடு. யாரா போட்டுறாங்க? யாரு சொல்றாங்க? எங்க? தனி நின்னுங்கறா. யாருக்கு யார் இருக்கீங்க? என்னங்க? மோகனா, இந்த நோய் வந்த பசங்க எல்லாம் ஏங்க இட்டுன்னு வந்தீங்க? அதான் காவல்கார பசங்க. எங்க கூடயே குடும்பம் இருந்து பச்சிக்குது. அள்ளி கத்த போடா. ஏன்டா அதெல்லாம் பண்ற? சரி, இருபது நாள் இல்ல. போங்கடா. போங்கடா, தயவு செஞ்சு போங்கடா. நீங்க எல்லாம் பண்ணுங்களா என்னப்பா? நாங்க பண்ண முடியாதா? போடா. எங்க போவா? அரண்மனைக்கு போய் அரண்மனையில ஒரு வேலையை பாருங்க. ஏங்க கூப்பிடும் போது வாங்கடா. கூப்பிட்டா வா போ. ஏமா உள்ள போடா. என்னடா? உள்ள போடா. போக முடியாது. ஏன்டா? போக முடியாது. உள்ள போடா. போக முடியாதுப்பா. ஏன்டா? ஐயா போக முடியாதுயா. ஏன்டா? உள்ள பச்சைக்கறி எப்படி உள்ள போகணும்னா? அரண்மனைக்கு உள்ள போங்கடா. வாழைப்பழம் உள்ள போ. எல்லாம் வில்லங்கமா பேசுறாங்க. தப்பு தப்பா பேசுறாங்க. தப்பான ஆளை கண்டா அவங்க எல்லாம் விளையாட்டு போச்சுங்க. நீ அங்கனா போ. 5 மணிக்கு வந்து எனக்கு காட்டிட்டீன்னா 5 மணிக்கு. என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றடா நீ. 5 மணிக்கு நான் காட்டுறேன். சத்தியமா சத்தியமா ஒரு ஊருக்கு அப்படி தான் ஏமாத்தீங்கற. சரி போ. மோகனா, என்னங்க? நிச்சயமாக இங்க வரும் வழியிலே என் மனது குழப்பமாக வந்து விட்டது. ஆனால் வந்து அடைந்தேன். அப்படி இந்த இடம் வந்து அடைந்த உடனே என் மனதும் தெளிவாகிவிட்டது. நானும் தெளிவாகிவிட்டேன். அப்படிங்களா? கண்ட உடனே என்ன கண்ட உடனே என் மனது மாறிவிட்டது. மனதா? வாழ்ந்தால் மண்ணோடு வாழ வேண்டும், இல்லையே இந்த மண்ணோடு போய் சேர வேண்டும் அப்படின்ற முடிவோடு வந்து விட்டேன். நிச்சயமாக உண்மையாக வாழ்ந்தால் உணர்தான் வாழ வேண்டும். நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக. என்னங்க? அண்ணே, என்னங்க? மோகனா, ஏங்க? அண்ணே, என்னங்க? பள்ளி அறை நீதானே சாரி கட்டத்திலே நீ அதுபோல் சாரி பள்ளி அறை நீதானே சாரி கட்டத்திலே அதுபோல் மோகனா, நீ இல்லையே நான் இல்லை. என் உயிர் உன் உயிர் இரு உடல் ஒரு உயிராக மாறிவிட்டது. உண்மையாக இனிமேல் என்னங்க? வாழ்ந்தால் உன்னோட வாழ்வு. கண்ணே, நம்மள சீக்கிரம் பிரிச்சுடுவாங்க பொழுது. யாரும் பிரிக்க மாட்டாங்க. என்னங்க? கண்ணே, சேலையில வீடு கட்டவா?
அப்படிங்களா? ஆமாண்டி. எங்க கண்ணே என்னங்க கண்ணே என்னங்க கண்ணே கேளம்மா போலம்மா உள்ள நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் நானம்மா இந்த இடத்துல என்ன நினைச்சு பாருயா இல்ல வேற யாராவது சக்காத்த நினைச்சு பாடிக்கிறீங்க? கண்ணே போகணா என்னங்க உன் அன்பு என் மனதிலே நீங்காத அன்பு. அது முதல் மீனம். நிச்சயமாக உன் மனதிலே நீங்காதவன் நீ, உன்னை நான் நீங்காதவன் நான். நான் மாதுளை பழம். நிச்சயமாக ஆமாங்க கண்டிப்பாக. நீ கண்ணே, எங்க நான் மாதுளை பழம், நீ மாதுளை பழம். நீ வந்து எங்க சொல்லுங்க. அண்ணாச்சி பழமாக இருந்தாலும் அண்ணாச்சி பழமா தான். அதை செதுக்கிட்டு அப்படியே பார்த்தா உள்ள இருக்கிற சுவையை பார்த்து சுவையை தான் பார்க்கிறேன். ஐயோ, சிரிக்க கூடாதுங்க. கண்ணே, பார்த்து மாறி அப்படிங்களா? அண்ணே எங்க செந்தூர பூ
அருகே அருகே என்னங்க நீங்க வந்த உடல் நான் வந்த உடனே உன்னை பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே உன் பல்வரிசையை பார்த்த உடனே பல்வரிசையை பார்த்த உடனே கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முத்துச்சாரா ஜோடி நானே சேர்ந்த மண்ணா இந்த பொட்டா உள்ளே சண்டை வரும் ஜோடி நீங்க சேர்ந்தீங்கன்னா இந்த பொட்டா உள்ளே சண்டை வரும் கண்ணே போனா ராகு கேது அங்காரகம் புத செவ்வாய் எல்லாம் கேதுங்க எல்லாம் நம்மள பிரிக்கிறதுலே எவ்வளவு முடியாது ஏங்க அண்ணே கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முத்துச்சாரம் முருகா அண்ணே இந்த சத்தியம் முருகா இந்த முருகனும் இந்த சத்தியம் சேர்ந்ததுன்னா சத்தியம் சிவனும் சேர்ந்தா சேர்ந்தா கொள்ளையில தென்னை மரம் எனக்கு படுத்த வாய் வச்ச தூக்கம் இல்லை பச்சை தண்ணி குடிக்கிறேன் பச்சை கலர் தண்ணி வரத்தில்லை பச்சை கலர் தண்ணி வரத்தில்லை பச்சை தண்ணி கூட பழுவ பரவதா பச்சை கலர் வரத்தில்லை வெள்ளி கலர் தண்ணி அண்ணே எனக்கு படுத்த ஒரு ரத்தம் இல்லை கண்ணே மோகனா இந்த மயிலாடும் சோலைகளே பாதையில்லா ரோஜா பூ ரோஜா பூ தண்ணி மயிலாடும் சோலைகளே நான் எடுத்துனா நீ எடுத்துடா அப்படியே நீ வைக்கிற பாரு இந்த பாட்டை நீ பாட்டை பாடுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கும் பொட்டிக்காரு வைக்கிறதுக்கும் எங்க மிருதங்கார தம்பி அடிக்கிறாரு பாரு சின்ன அடிக்கிறாரு அந்த பொண்ணுங்க சுதிய பிடிச்சு அடிக்கிறாங்க இங்க ரெண்டு பேர் தான் சந்தோஷமா இருக்கிறீங்க என்ஜாய் பண்ணுங்க ஆசை வளர்க்காதே அதனால் வாடாதே ஏண்டா உள்ள தடுமாறி உன் பாதை மாறும் ஆசைக்கான இப்படி அப்படி ஆசை கிடையாது கொள்ளை ஆசை ஐயா எப்படி ஆசை ஞான பழ கிடைக்காத வளர்க்காதே
என்ன பழம் கிடைக்கிற ஞானப்பழம். ஞானப்பழம் அங்க இருந்தது ஒரு பழம் ஆனா என் மாமாவுக்கு நானும் 2 பழம் வச்சிருக்கேன் என்ன பையன் எப்பேற்பட்ட பழம் தெரியுமாடா அது? குண்டு மாம்பழம் ஏய், யார் சொந்த குண்டு மாம்பழம் யார் சொந்த இது கேளுடா ஓஹோ குண்டு மாம்பழம் 2 2 குண்டு மாம்பழம் 2 2 ரோமானி 1 அதாவது எப்பேற்பட்ட ஆசையான பழம். அதுவா அந்த பழம் எவ்வளவு சுவையான தெரியுமா? இல்லையா எல்லா பழத்தை கச்சி சாப்பிடலாம் இது சப்பிதான் சாப்பிடணும் ஓ ஐயோ நீ நீ கண்ணு ஏ கண்ணு மாம்பழம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரு மாதிரி இருக்குடா. நீ சொல்ற பாரு மாமா சின்ன பையன் தெரியல அவனுக்கு தெரியாது இங்க வா என்னம்மா கடிச்சு சாப்பிடத்துல ருசி இருக்காது ஓஹோ நீ சொன்னப்ப அந்த மாம்பழ கொட்டைய சப்பி 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 சாப்பிடுறாரு அவ்வளவு ருசி அவ்வளவு ருசி. ஆமா அது எப்பேற்பட்ட பழம் தெரியுமா? மாமா எப்பேற்பட்ட தெரியுமா? ஐயா ஆ, எப்படி எல்லாமே தெரியுமா அந்த சுவை எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயா இவதாச்சு யாச்சு நான் காசு கொடுக்க வைக்கிறேன் காசு தந்தா போறாது ஆசை வளர்க்காத ஆசை என்பது நான் சொல்றதுக்காளு வீட்டுக்கு போடலாம் வந்துரு சொல்வது கேட்டா, மனிதனாக பிறந்தால் ஒவ்வொரு மனிதன் நெஞ்சிலையும் ஒவ்வொரு மனிதன் இதயத்திலையும் ஆமா ஆசை இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் சில பேருக்கு போதை மீது ஆசை, சில பேருக்கு பணம் மீது ஆசை, சில பேருக்கு பெண் மீது ஆசை, சில பேருக்கு மண் மீது ஆசை. ஆமா ஆசை இல்லாத மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. இல்ல ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு ஆசை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு இந்த மோகனா மேல் ஆசை, இதை தீர்க்க முடியாதது, மறுக்க முடியாதது. ஐயா உனக்கும் இடம் போடா. போடா. அவன் நடக்கிறான் மாமா அவன் நடக்கிறான். போலீஸ் பால் பழம் ரெடி பண்ணி வச்சிருக்கா பால் பழம் போடணுமா? பஞ்சரிக்கு போடணுமா?